Welcome to today's English class. இன்னைக்கு யூனிட் 1 prose portrait of a lady part 2 பார்க்கலாம். As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. When I came back then, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning. The law of gravity, Archimedes' principle, the world being round extra. ஸோ வருடங்கள் பல ஓடிடுச்சு சிட்டி லைஃப்க்கு வந்தும் என்னுடைய கிராண்ட் மதர் வந்து என்னை வேக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடியாக்கி அனுப்பிவிடுவாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சம்டைம்ஸ் ஸ்கூலில் என்ன நடத்துனாங்க அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஹாப்பினஸ் அது கொடுக்கல. திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. அது வந்து அவங்களுக்கு அன்ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். ஷீ டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் தே taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் லெசனில் எதுவுமே வந்து ஒரு மாறலாக இல்லை, கடவுளை பற்றி எதுவும் வந்து சொல்லித்தரல அப்படின்ற மாதிரி என்னுடைய கிராண்ட் மதர் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோடய லெசன்ஸில் சொல்லி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒன் டே ஐ அனௌன்ஸ் தட் we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. ஸோ நான் ஒரு நாள் எங்களுக்கு மியூசிக் லெசன்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொன்னேன். ஸோ அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்களுடைய சைலண்ட்லேருந்தே அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதுலேருந்து என்கிட்ட ரொம்ப ரேராக நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. ஸோ நான் காலேஜ் படிக்க போனதுக்கப்புறம் எனக்குன்னு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரே ரூம்லேயே இருந்தோம், ஒன்றா இருந்தோன்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இடத்துல முறிஞ்சு போச்சு. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன் with resignation. She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon she relaxed for a while to feed sparrows. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam and cherubim. Some came and perched on her legs, others on her shoulders, some even sat her head. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் முறிஞ்சு போச்சு. அந்த செக்லேஷனை வந்து தனிமையை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்குமே அவங்க ரேராக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது இன்னும் அதிகமாகிடுச்சு. எப்போவுமே அவங்களுடைய இந்த ஸ்பைனிங் வீல், நூல் நூற்கும் அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே தான் அவங்களுடைய டைம் சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் அது கூட தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்பிட்வீன் இந்த ஆஃப்டர்நூனில் மட்டும் வரெண்டாவுக்கு வந்து ஸ்பேரோஸ்க்கு ப்ரெட் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பேரோஸ் கூட டைம் இவங்க வர அந்த நேரத்துக்கு, உணவளிக்கிற நேரத்துக்கு ஹண்ட்ரட்ஸ் ஸ்பேரோஸுக்கு மேலே வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிடும். ஸோ அது வந்து ஒவ்வொரு பேர்டும் ஒரு ஒரு விதமான சத்தம், அப்படியே ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும் அந்த இடமே. அந்த கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ ஒரு சில ஸ்பேரோஸ் வந்து அவங்க கால்கடியில் உட்காரும், ஒரு சிலது அவங்களுடைய ஷோல்டரில் உட்காந்துக்கும், ஒரு சிலது அவங்க தலைமையிலே கூட உட்காந்துக்கும். அந்த ஸ்பேரோஸ்க்கு உணவளிக்கிற நேரம் தான் என்னுடைய பாட்டிக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்துச்சு. She smiled but never showed them away. It used to be the happiest half hour of the day of her. ஸோ அந்த டேவிலே இந்த 1/2 மணி நேரம்தான் அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு உரிய நேரமாக இருந்துச்சு. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years, and at her age one could never tell. But my grandmother good. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not
talk or show any emotion. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. Her fingers were busy telling beads of her rosary. Silently she kissed my forehead, and when I left, I cherished the moist imprint, the as perhaps the last sign of my physical contact between us. ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக அப்ராடுக்கு போக வேண்டிய இருக்குது அப்படின்ற நியூஸை வந்து அவங்கக்கிட்ட யாரும் சொல்ல முடியாத மாதிரி அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப ஏஜ்டு பர்சன். சொன்னால் ஏதாவது ஆகிடுமோன்னு எல்லாருமே தயனாங்க. ஆனால் என்னுடைய கிராண்ட் மதர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 5 இயர்ஸ் நான் அப்ராடில் போய் படிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அனுப்பி வச்சாங்க. அப்பயுமே எந்த விதமான எமோஷன்ஸுமே அவங்களுடைய ஃபேஸில் சென்டிமெண்ட்டில் எதுவுமே ஷோ பண்ணவே இல்லை. ஃபோர்ஹெட்டில் மட்டும் ஒரு அன்பால் ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அனுப்புனாங்க. அப்போ அந்த கிஸ் பண்ண ஈரம் வந்து இதுதான் நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த கடைசி கான்டாக்டு, இதுதான் கடைசி தருணம், திரும்ப வரும்போது அவங்க உயிரோடு இருப்பாங்களோ இல்லையோன்ற ஒரு தாட்டோடையே ஆத்தர் வந்து இதுதான் கடைசியாக அவங்கள நான் பார்க்குற நேரமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆஃப்டர் 5 years I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words, and while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, whom she fed longer and with the frivolous books. ஸோ அந்த மாதிரி உண்மை கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப ரிட்டன் வரும்போது எங்கே என்னை சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புனாங்கனோ அதே ஸ்டேஷனில் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்காக என்னுடைய கிராண்ட் மதர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு டே கூட வயசு கூடினவங்க மாதிரி தெரியல. நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஸோ என்னை ரிசீவ் பண்ணாங்க சந்தோஷமாக. ஆனால் அன்னைக்கு அரைவில் இருக்கிற அந்த டே கூட அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேரோஸுக்கு உணவளிக்கிறது தான் அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஈவினிங் அ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். ஷீ டிட் நாட் ப்ரே. ஷீ கலெக்டட் த விமென் of the neighborhood, got an old drum and started to sing. ஸோ அந்த ஈவினிங்கில் ஒரு சேஞ்ச் ஆச்சு. என்னென்னா எப்போவுமே என்னுடைய பாட்டி வந்து ப்ரேயர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவினிங்கில் ப்ரேயர் நிறுத்திட்டு பக்கத்து நெய்பர்ஹுட்டில் இருக்கிற விமனை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓல்டு ட்ரம் யூஸே ஆகாதுன்னு ஒதுக்கி வச்ச ட்ரம்ஸ் எடுத்து பாட்டு பாடி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் செவரல் ஹார்ஸ் ஷீ thumped and sagging skins of a dilapidated drum and sang of the homecoming of warriors. ஸோ போர் வீரர்களுக்கு பாடுற பாடல் எல்லாத்தையும் அவங்க அந்த டேமேஜான அந்த ட்ரம்ஸை வச்சு ரொம்ப நேரமாக வாசிச்சுட்டு இருந்தாங்க. We had to persuade her to stop to avoid overstraining. It was the first time since I had known her that she did not pray. ஸோ அவங்கள எப்படியாவது இந்த பாட்டு பாடத்துலேருந்து ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா ரொம்ப வயசானவங்கல்ல, பாட்டு பாடத்துலேருந்து ஸ்டாப் பண்ணணுன்னு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க ப்ரேயர் சொல்லாத நேரம் அப்படின்னா இந்த நேரம் தான். த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். இட் வாஸ் எ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர் டோல்ட் as that it would go. ஸோ அந்த ஈவினிங்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வந்து பார்த்தாங்க. ஸோ இது மைல்டு ஃபீவர் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். ஷீ said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. She was not going to waste any more time talking to us. ஸோ என்னுடைய பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய டைம் நான் இறக்கிறதுக்கான நேரம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. ஸோ இந்த கொஞ்ச நேரம் நான் வந்து ப்ரேயர் சொல்லாமல் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இனியும் உங்ககிட்ட பேசி என்னோடய டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் ப்ரேயர் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. We protested, but she ignored our protest. She lay peacefully in bed praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving
and the rosary fell from her lifeless finger. A peaceful pallor spread on her face. We knew that she was dead. ஸோ நான் அவங்கள வந்து பாதுகாக்கணும், இதிலேருந்து அந்த டென்ஷன்லேருந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நாங்கள் அவங்களுக்கு ஏதோ ஆகுதுன்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுடைய அந்த லிப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, ப்ரேயர் சொல்கிற லிப்ஸு. கையிலேருந்து ரோசரி வந்து கீழே விழுது. ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த பேலர் ஃபேஸ், வெளிரி போன முகமே அதை வந்து காமிக்குது. லிஃப்டட் her off a bed as is customary, laid her on the ground and covered her with a red shawl. After a few hours of mourning, we left her alone, make arrangements for her funeral. In the evening, we went to her room with a couch and stretcher to take her to be cremated. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. We stopped halfway in the courtyard, all over the veranda, and in her room right up where she lay dead and stiff wrapped in the red shawl. Thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. We felt sorry for the birds, and my mother fetched some bread for them. She broke it into little crumbs, and the way my grandmother used to, and throw it to them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's cups off, they flew away quietly. Next morning, the sweepers swept the bread crumbs into the dustbin. ஸோ நெக்ஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா, அவங்களுடைய டெட் பாடியெலாம் எடுத்து வச்சு கவர் பண்ணி ஃபியூனரல் செரிமனிக்கெலாம் ரெடி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ரூமில் இருக்கிற திங்ஸ், அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபியூனரலுக்கு தூக்கிட்டு போகும்போது அவங்க ரூமுக்கு முன்னாடி வராண்டாவில் தானே ஸ்பேரோஸ்க்கு வந்து உணவு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வெளியே வரும்போது அவங்களுடைய அந்த காப்ஸை சுற்றி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து அங்கங்கே உட்காந்துருக்கு. ஆனால் ஸ்பேரோஸ் உட்காந்துருக்கான ஒரு சின்ன சத்தம் கூட அந்த இடத்துல வரல. ஒரு ஸ்பேரோ கூட கத்த ஆரம்பிக்கல. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கு இந்த டைமில் அப்படின்னு நினச்சிட்டு ஆத்தரோட மதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து லிட்டிலாக அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பீஸ் கூட வந்து ஸ்பேரோஸ் வந்து சாப்பிடல. அந்த ஃபியூனரல் செரிமனி பண்ணுறதுக்காக அந்த கப்ஸை தூக்கிட்டு போகும்போது அமைதியாக எல்லா பறவைகளும் பறந்து போச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் அந்த ப்ரெட் எல்லாத்தையும், உணவுப் பொருள்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ஸ்விப் பண்ணி குப்பையில் தான், டஸ்ட்பினில் தான் போட்டாங்க. ஸோ இதுதான் அந்த கிராண்ட் மதருக்கும் அந்த ஆத்தருக்கும் இருந்த பாண்டிங் எப்படி சிட்டி லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சு, வில்லேஜ் லைஃப்பில் வர்சஸ் சிட்டி லைஃபுக்கு எப்படி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, அவங்களுடைய அன்புக்காக அந்த ஸ்பேரோஸ் கிட்ட காட்டின அந்த அன்பை கூட இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட் மதரோடைய கேரக்டரை பற்றி ஆத்தர் சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் லிசனிங். பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.